வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் சுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். 4 ஜீவன்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது, அவர்கள் துணி பரிசுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நேற்றைய தினத்திலே வாசித்தோம். இன்றைக்கு 12வது நாளிலும் கூட 74 மூப்பர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் கைகளில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்கள் பரிசுத்தம் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் பிதாவுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி 24 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 24 சிங்காசனத்திலும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும். ஒரு சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 12 கோத்திர பிதாக்களும் 12 சிஷ்யர்களும் 24 பேர் அப்படின்றாங்க. ஆனால் அது அவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வட்டமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுவதாக வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த 24 மூப்பர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோக ராஜ்யத்திலே 4 ஜீவன்களுக்கு கர்த்தர் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதே போல 24 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 24 மூப்பர்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப 24 மூப்பர்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் நிறைந்த தூப கலசத்தை அவர்கள் பிதாவினிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இன்னும் சமர்ப்பிக்கப்படாதபடி அவர்கள் இருக்கும் பொழுது, இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு புத்தகம் இருப்பதை அவன் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 5:1 பார்க்கும் பொழுது, உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். அந்த புத்தகத்தை திறப்பதற்கும் அந்த முத்திரைகளை உடைப்பதற்கும் பாத்திரவான் யார் என்று சொல்லி ஒரு மிகுந்த சத்தம் உண்டாகும் பொழுது, அது வானத்திலும் பூமியிலும் பூமி கீழ் ஒருவரும் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் கூடாது. இந்த தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கும் பொழுது
அவர் அழுகிறார். அவர் அழும் பொழுது அந்த 24 மூப்பர்களிலே ஒரு மூப்பர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிழ்ந்தார், யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்கிறார், நீ அழ வேண்டாம். யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று ஒரு மூப்பன் சொல்கிறார். 24 மூப்பர்களிலே ஒரு மூப்பன் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து சொல்கிறார், அந்த முத்திரையை உடைப்பதற்கு ஒருவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யூத கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் வேறுமானவர் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நேற்றைய வரையும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் பாவம் செய்தார், அதனால் அவனுடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான் ரத்தம் சிந்த இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நேற்றைய தினத்திலே இரவில் உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உலகத்திற்கும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பூமியின் கீழ் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்று சொல்கிறார். இப்ப இது சொல்றது யார் அப்படின்னா 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆண்டவரை பார்த்து சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த 9வது வசனம். தேவரே புத்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். நான் நேற்றைய வரையும் மனிதனுக்காக, மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நேற்றைய தினத்தில் இந்த புத்தகத்தை வாங்குவதற்காக இயேசு அடிக்கப்பட்டார். இந்த புத்தகத்தில் இருக்கிற முத்திரையை உடைப்பதற்காக இயேசு அடிக்கப்பட்டார். ஒரு பூரணத்தை கொடுக்கும்படியாக இயேசு அடிக்கப்பட்டார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை என்று சொல்கிறார். அப்ப சொல்றது யாரு? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சொல்லுகிறது, எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை மாத்திர ரத்தத்தினால் மீட்கல, இங்கு பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்களையும் 24 மூப்பர்களையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் மீட்டுக் கொண்டார். எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஒரு புதிய பாடலை பாடுகிறார். என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் என்று சொல்லி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக. அவர் திரும்ப மத்திய ஆலயத்தில் வரப்போகிறார், பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக. அவர் ரகசிய வருகை 3ஆவது வரப்போகிறார். ஒலிவ மலையிலே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒளிவு மலை வரும்பொழுது அந்த ஒளிவு மலை இரண்டாக பிளக்கப்படும், அங்கே ஒரு யுத்தம் உண்டாகும் என்று சொல்லி, அந்த யுத்தத்திலே கோகு மாகோகு எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெறுவார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகை வந்த பிறகு இந்த பூமியிலே ஆண்டவர் ஆட்சி செய்ய போகிறார். 1000 வருடங்கள் ஆட்சி செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, 4 ஜீவன்கள் இருக்கும், 24 மூப்பர்கள் இருப்பார்கள், தூதர்கள் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உலக நீதிமான்கள் இருப்பார்கள். தேவனுடைய பூமியிலே 1000 வருடம் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவரும் எண்ணக்கூடாதமான கூட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களில் பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளர்களுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் 1,44,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 17,000 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றதாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 1,44,000 பேர் ஆண்டவரோடு கூட அந்த மலையில் இருக்கிறதை நாம் காண முடியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே அவர் ரத்தம் சிந்தினார். மனிதனுடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, பரலோகத்திற்காகவும் பூமியின் கீழ் இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஆண்டவராகிய தேவன் அவர் ரத்தம் சிந்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த ஒரு பெரிய திரளான கூட்டம் அங்கு ஆண்டவருக்கு முன்பாக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டம் நிற்கிறதை பார்க்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்தவர்கள், பல கூட்ட மக்கள், பல பாஷை பேசுகிறவர்கள், பல இன மக்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யார் என்று சொன்னால், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, கவனிக்கணும். அப்போ யோவான் அழுகிறார். அழும் பொழுது மூப்பர்கள், இந்த 24 மூப்பர்கள் ஒரு மூப்பர் அவரை பார்த்து சொல்கிறார், வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அப்போ இந்த 24 மூப்பர்கள்ல ஒருவன் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து கேட்கிறார், இவங்கெல்லாம் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு யோவான் சொல்லுகிற பதில் என்ன என்று சொன்னால், அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன் அந்த மூப்பன், கேள்வி கேட்ட மூப்பன் பதில் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ஒரு ரசத்தை கோரித்து இருந்தவர்கள். அந்த கட்டுரை பிள்ளைகளை,
சில நேரங்களிலே இந்த பூமியிலே நமக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டு, பாடங்கள் உண்டு. இயேசுவின் நிமித்தமாக நாம் பல நேரங்களிலே துன்பப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை நம்ம ஆராதிப்பதினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய குடும்பங்களிலே சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாரே நம்மை உபத்திரவப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களிலே நமக்கு நெருக்கமானவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். சில நேரங்களிலே நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் இதையெல்லாம் சகிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திலே நம்ம தோய்ந்து எழுந்தவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு பலவிதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி இனிமேலும் சம்பவித்து இராததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகம் உண்டானது முதல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே விசுவாச பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது 32, 33 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது 37 வாசம். கல்லெறிந்தார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்த்தார்கள், பட்டையால் வெட்டுண்டு மறித்தார்கள், போர்த்துக்கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 34 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்பட்டார்கள், பட்டையிலிருந்து தப்பினார்கள். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சதியில் சாலப்படும் தங்கள் பிள்ளைகள் உயிரோடு பெற வேறு சம்மதி இல்லாமல் மேன்மையான வீட்டை அடைபடி தங்களை பாதிக்கப்பட்டார்கள். நிந்தையில் அனுபவித்தார்கள், கட்டுகளை அனுபவித்தார்கள், காவலை அனுபவித்தார்கள், பலவிதமான போராட்டங்கள். ஆனால் இதெல்லாம் எதற்காக சொன்னால் அவர்கள் உயிர் தெழுதலை, மென்மையான உயிர் தெழுதலை அடையும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடுகிறீர்கள், உபத்திரவப்படுகிறீர்கள் என்று சொன்னால் மேன்மையாக எண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் அவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து எடுத்தவர்களாக மாறுபடியாக இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே நீங்கள் தோய்த்து எடுத்தவர்களாக மாறுபடியாக சில காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 22:29 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22:29 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியின் செல்வங்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புகழ்ந்து இருந்தவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவன் தன் ஆத்மா அழியாதபடிக்கு அதை காப்பாற்றுவார். 22:29 வாசிங்க. 24 வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டறினார். அப்போ உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவங்க ஜபத்தை எல்லாம் கேட்கிறார். அப்ப இந்த உபத்திரவப்பட்டவனுடைய ஜபம் யாருடைய கையில் இருக்கிறது? 24 மூப்பர்கள்
தங்கள் கலசங்களிலே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் போய் சேர்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் எங்கே போய் சேர்கிறது என்று சொன்னால், உபத்திரவப்படுகிறவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த 24 மூப்பர்களுடைய கரத்திலே ஒரு கலசம் இருக்கிறது, அந்த கலசத்திலே போய் சேர்கிறது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவுடைய கரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. இதுவரை ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கும்படியான வேலை வந்தது என்று சொல்லி அந்த 24 மூப்பர்களும் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக போவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரம் வரும் பொழுது நம்ம அதில் பொறுமையாக சந்திக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் விண்ணப்பத்தையும் கேட்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரோமர் 12:12 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:12 வாசிக்கும் பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஜபத்திலே எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்போ உங்க ஜபங்கள் எல்லாம் யாருடைய கரத்திலே போகிறது? அந்த 24 மூப்பர்களுடைய கரத்திலே போகிறது. அப்போ அந்த 24 மூப்பர்களும் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்படி பரிசுத்தமாய் இருக்கிறதுனால தேவனுடைய கரத்துல, அந்த 24 மூப்பர்களுடைய கரத்துல அந்த ஜபங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் சேகரித்து வைக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மூப்பர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு புதிய பாட்டை பாடுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும்போது, வெளிப்படுத்தும் 14 சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது என்பது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் புது பாடலை பாடுகிறார்கள். இங்க 14ஆம் அதிகாரத்தில் 1,44,000 பேர் புது பாடலை பாடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், தேவனால் பூமியில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் பார்க்கும் பொழுது சீயோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய நாமம் தங்கள் நெற்றியிலே, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்ட 1,44,000 பேரையும் அவர் பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது 2ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 14:2 சொல்கிறது, அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழங்க போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தன்னுடைய சுரமண்டலை வாசிக்க ஓசையை போல் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலன் யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் யார் என்பதை குறித்தும் வேதத்திலே சொல்லப்பட்டது. வேதம் சொல்வது, இவருடைய வாயிலே கபடம் இல்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் அங்கே போக முடியும் என்று சொன்னால், மாசில்லாதவர்கள், சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள் தான் அந்த இடத்திற்கு போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 24 மூப்பர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி அவர்களையும் ஆண்டவராகிய தேவன் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். அதே போல அவருடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபங்களும் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய எல்லா விதமான ஜெபத்தையும் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும்படியா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த பூமியில
நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொன்னால், நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல, தேவனிடத்துல நாம் ஜெபிக்கிற ஜெப ஆவியை நாம் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். அப்ப நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும்? தேவ ராஜ்யம் பூமியிலே வரணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப பரமண்டலங்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 4 ஜீவங்கள் துதிக்கிறார்கள், 24 மூப்பர்கள் துதிக்கிறார்கள், தூதர்கள் துதிக்கிறார்கள். அதே போல இந்த பூமியிலும் எப்பொழுதும் துதி நிறைந்த பூமியாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப இந்த பூமியில தேவ சித்தம் நிறைவேறும். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி மாறும்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வாங்க, இந்த பூமியை ஆளுகை செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக தேவன் பரலோகத்துல 7 முத்திரைகளை அவர் உடைக்க போகிறார். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு புத்தகத்தில அது 7 முத்திரைகள் போட்டு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையை ஆண்டவராக தேவன் ஒன்றொன்றாக ஆண்டவராக தேவன் உடைக்கிறார். அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 6 முத்திரைகளை உடைப்பதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல 7வது முத்திரையை உடைப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 7வது முத்திரையை உடைக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் தேவனுக்குரியதாக மாறுகிறதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய செலுத்தப்படும் மிகுந்த தூபம் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் என்னவாக இருக்குதுங்க? இயேசுவே, இந்த பூமிக்கு நீங்க வாங்க, இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்யுங்க. அப்போ அந்த ஜெபம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது அந்த நம்ம பரிசுத்தவான்கள் செய்த ஜெபம். 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் எதற்காக தான் காத்திருந்தாங்க? இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அவங்க ஏன் உபத்திரப்பட்டாங்க? கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை, கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர்கள் உபத்திரப்பட்டாங்க. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். கர்த்தருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியில ஒரு 2-3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, அட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டு, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே அவர் திரும்ப அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்ய போகிறோம்.
பத்திரிகையில 24 மூப்பர்கள் ஆண்டவராக தேவனுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராக அவர்கள் வைத்திருக்கிற ஜப தூபங்கள் அது அந்த 7வது முத்திரை உடைக்கும் பொழுது முற்றிலுமாய் அந்த தேவனுடைய சமூகத்தில் ஊற்றப்படும். அப்பொழுது ஜப தூபங்களாக மாறி தேவன் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்க அவர் மனதில் இருக்கிறார். கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக கர்த்தரை சொல்ல